தெரியாமல் இருக்கும். என் பேர் மணி. நான் வந்து இங்கே ரைடர் ரெக்கார்டில் வந்து ஒரு 4 இயர்ஸாக ரைட் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் சேல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். Hey guys, welcome back to my channel. நான் உங்கள் 1037 Vega. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம காந்தலூர் இருக்க ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரம் காந்தலூர் டு கோயம்புத்தூர் சீரீஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லோரும் ரெடி பண்ணிட்டோங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும், எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். ஸோ வண்டியை பேக் பண்ணிட்டோம். லைக் முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படியே கிளம்பிடலாம். வண்டி எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மழை ஆரம்பித்து விட்டது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட்டுங்க. ஸோ மெமரபிள் மூமெண்ட்டுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோங்க. ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரச்சிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எரச்சிப்பாறைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ எரச்சிப்பாறை போயிட்டு அங்கேருந்து டுவர்ட்ஸ் காந்திபுரம் தான். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த லக்ஷ்மியை நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது. சீரியஸாக அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. ப்ரோ தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. இருங்க அவர்கிட்ட ஒரு பாய் சொல்லிக்கலாம். ப்ரோ பாய். பாய் பார்ப்போம். கண்டிப்பாக போடுறேன். ஓகே பாய். கிளீவ்லேண்ட் ரெஸ்டாரண்ட். see you until next time. ஓகே ப்ரோ பாய். பாய் ப்ரோ. ஆக்சுவலாக என்ன வரும்போது இந்த இடத்தெல்லாம் காட்ட முடியல உங்களுக்கு. பட் இப்போ நீங்கள் பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமான ஆஃப் ரோடு இது. ஸோ ஐ ரியலி மிஸ் திஸ் லேண்ட்ஸ்கேப்பிங். அந்த பின்னாடி இருக்கிற லேண்ட்ஸ்கேப் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரூமுக்கு வெளியே வந்தாவே இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்கையாக இருந்தது. பார்க்கும்போது அது ஒரு ஃபீல் இல்லையா, அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குற ஃபீலே வந்து தனி. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதை இன்னைக்கு. ஹே கோமாதா. பாய் 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 பாய். ஸோ இப்போ டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரச்சிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது காந்தலூரில். ஸோ அங்கே தான் போகிறோம். பட்டு நான் வந்துட்டு இங்கே ஆப்பிள் இது தோட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னாங்க. பட் கூட்டிகிட்டு போகல. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த இடத்த. வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் விட்டுட்டு போயிட்டாங்களே. ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கே. இதில் ஏற்றுறதாங்க டாஸ்க்கு. அப்பா ஏற்றியாச்சு. இறங்கும்போது ஜாலியாக ஏற்றிட்டேங்க. ஏற்றும்போது திடீர்னு வண்டி ஸ்டார்ட் வேறு ஆகல. பின்னாடி பார்க்குறேன் இனோவா. சரி காலையிலே சம்பவம் தான் நட்டுக்குன்னு நினச்சேன். பட்டு நல்ல வேலை, கடவுள் இருக்கான் குமார். திடீர்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே எட்டு வந்துட்டேன். இந்த ஜங்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கிட்ட தான் நிற்கிறோம். அதாவது காந்தலூர் அந்த செக் போஸ்ட் ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம அப்படியே ரைட் எடுத்து கீழே போனோம் அப்படின்னா அங்கே தான் இருக்குது எரச்சிப்பாறை. பட் இது வரைக்கும் நான் எரச்சிப்பாறை போனதே கிடையாது. போய் பார்க்கலாம் எரச்சிப்பாறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காந்தலூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எரச்சிப்பாறையை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்காகவாச்சும் கண்டிப்பாக வந்து போயிட்டு எரச்சிப்பாறை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். என்னாச்சுன்னா பரவாயில்லையா? அண்ணா பெரிய அடியா? ஆமாம், பேண்ட் கிழிஞ்சிருச்சு. இல்லை நம்ம கோ ரைடர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கண்ட்ரோல் இல்லாமல் கீழே விழுந்துட்டாரு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக சின்ன அடி தான். முட்டியில் மட்டும் லைட்டாக அப்படியே பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அடி இல்லை. வண்டிக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ தான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மான்சூன் சீசன்னாவே இப்படி தாங்க. மான்சூன் சீசன் வந்துட்டு கொஞ்சம் டாஸ்க்கு தான். நம்ம இன்கேஸ் நம்ம பைக்கில் போகிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா நம்மளால் 2 வீலர்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஸோ 4 வீலரில் வர்றவங்க ஜாலியாக அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால நம்ம இன்கேஸ் நம்ம மான்சூன்லாம் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்பீட்லேயே போகலாம்.
மழை கொட்டோன்னு கொட்டுதுங்க. மழை நிற்கும்னு பார்க்குறேன், கொஞ்சம் கூட நிற்கவே மாட்டேங்குது. சடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் நம்ம ஆல்மோஸ்ட் நியர் உடுமலைப்பேட்டை இருக்குதுங்களா, ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் மழையின் தாக்கம் குறையும்னு தோணுது. அம்மா என்னங்க, காந்தலூரில் ஒன்று இறங்குது, இல்லைன்னா ரோடு ஏறுது. என்ன சொல்கிறது இந்த ரோட்டை? மாதிரி லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோட்டெலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயம்லாம் நம்மளால் பார்க்க முடியும், பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆக்சுவலாக இங்கேருந்து வந்தோடனே வழி மறந்து போச்சுங்க. போர்டு யாரோ அழிச்சு வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள். போர்டை மழிச்சு வச்சனால நமக்கு எரைச்சிப்பாறை எப்படி போகணுன்னு தெரில. ஸோ பட் ஒரு யூகத்தில் லெஃப்ட் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கிட்ட போனோன்னு வைங்களேன், எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன், எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வாவ், அங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்ட்டு. இது ஏன் பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் வயசானவங்க யாரும் இந்த ரோட்டில் வராதீங்க. ஏன்னா இந்த ரோடு பயங்கர ஆஃப் ரோடாக இருக்குது. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா குலுங்குதுங்க, உடம்பும் சரி வண்டியும் சரி. கைஸ், எரைச்சிப்பாறைக்கு வந்துட்டோம். கீழே பாருங்கள், அதாங்க எரைச்சிப்பாறை. ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 o'clock ஆச்சு. ஸோ நாங்கள் செக் அவுட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே 12:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இனி நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிருவே, அந்த மாதிரி தான் இருக்க மாட்டிருக்கு. ஸோ எப்படியும் ஒரு 4 to 5 அந்த மாதிரி நான் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே லைக் மழை வர்றதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக போயிட்டுருந்தோம். வாவ் கைஸ், we just came to எரைச்சிப்பாறை. இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்களேன் ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓ மை குட்னஸ், வேற மாதிரிங்க இது இந்த லொக்கேஷன் ஆக்சுவலாக வேற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் கால்டு த எரைச்சிப்பாறை. மச்சான், இதுதான் எரைச்சிப்பாறையா இல்லை உள்ளே போகணுமா? இதுதான் எரைச்சிப்பாறைக்கு வந்துட்டோம். ஸோ இதுதாங்க எரைச்சிப்பாறை. அங்கே பாருங்கள், மேலேருந்து தண்ணி பயங்கரமாக அடிக்குது. அண்ட் லுக் அட் த வியூ மேன். அங்கே பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே கீழேயும் தண்ணி போகுது. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காந்தலூர் போன வீடியோவில் நான் அந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு ஃபால்ஸ் ஒன்று தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபால்ஸ் தான் அந்த கைஸ். we just came to எரைச்சிப்பாறை. மச்சான், இதுக்கு பேர் தான் எரைச்சிப்பாறை. மச்சான் நல்லா பார்த்துக்கோ, இதுதான் எரைச்சிப்பாறை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லுங்கள். நக்கு. ஆக்சுவலாக நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த எரைச்சிப்பாறை இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே போகலான்னு தான் இப்போ நம்ம பிளான் பண்ணி இந்த சந்துக்குள்ளே போக போகிறோம். கைஸ் ஆக்சுவலாக வழுக்கல் தான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வழுக்கலாக இருக்குது. மச்சான் அப்பமே சொன்னான் போகாதேன்னு, பட் நான் தான் அவன் பேசலாம் கேட்காம வந்துட்டேன். வாவ், தாங்க வாட்டர் ஃபால்ஸ். வாவ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சுங்க. எரைச்சிப்பாறை தாங்க எரைச்சிப்பாறை. வால்பாறையில் கருமலைன்னு ஒரு எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எரைச்சிப்பாறைன்ட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதேமாரியே இருக்குது பாருங்களேன் இந்த எரைச்சிப்பாறை. இந்த லொக்கேஷன் அங்கே பாருங்கள், மேலேருந்து வாட்டர் ஃபால்ஸ், தண்ணி சீரியஸாக செம வியூங்க, பயங்கரமாக இருக்குது. செம லொக்கேஷன் ஆக்சுவலாக. ஓகே, பாய் எரைச்சிப்பாறை. see you until next time. வாவ் கைஸ், அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், சீரியஸாக பயங்கரமாக இருக்குங்க கைஸ் இந்த லொக்கேஷன். ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா எரைச்சிப்பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தலூர் இருக்குது இல்லைங்களா, ஸோ காந்தலூரில் தான் இருக்குது இந்த லொக்கேஷன். இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ். திஸ் ட்ரிப் டு பி ரிமெம்பர்டுங்க, நல்லா இருந்தது. காந்தலூர் இருக்குது இல்லைங்களா, ஸோ சின்னார்கிட்ட வந்துட்டு லைட்டாக ஒரு டீ பிரேக் எடுத்தோம்.
டீ சாப்பிட்டு லைக் ஏன்னா மழையும் லைட்டாக நின்றுச்சு, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ கிட்டே நாங்கள் வந்துடுவோம். இப்போ போயிட்டு லைக் அதுக்கப்புறம் லைக் உடுமலை அப்படியே போயிடலாம். ஸோ இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடர்ஸ் நம்ம நவீனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரூர் கிளம்பிடுவார். ஸோ அவர் வந்து உடுமலைப்பேட்டிலேருந்து அப்படியே அவர் டைவர்ட் ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம க்ராஸ் பண்ணோம் இல்லைங்களா செக் போஸ்ட்டு. ஸோ அந்த செக் போஸ்ட் வந்துடும். இங்கே கீழெல்லாம் மழையே கிடையாதுங்க. ஆக்சுவலாக மேலே மட்டும்தான் மழையாக இருக்குது, இங்கெல்லாம் மழையே கிடையாது. கிளைமேட் வந்து இங்கே நல்லா இருக்குது சீரியஸாக. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு நான் முன்னாடி வந்துட்டேன். நான் தான் லீட் பண்ணுற மாதிரி வந்துட்டேன். ஆக்சுவலாக நவீன நான் தான் லீட் பண்ணணும். நவீன ஆக்சுவலாக பின்னாடி வந்துட்டு இருக்கா. அப்படி சரி நம்ம ஆக்சுவலாக முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது ஆக்சுவலாக உடுமலைக்கு ரோடு கிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி மழையே இல்லைங்க. இங்கே மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெயில் அடிக்குது இங்கே மேலே. ஸோ கிளைமேட் ஆக்சுவலாக மேலே மட்டும்தான் வந்துட்டு ஐ மீன் அந்த ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் மழையாக இருக்காட்டிருக்குங்க. இங்கெல்லாம் மழையே கிடையாது. ஆப்வியஸாக இங்கேயே வெயிலாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் கண்டிப்பாக வந்துட்டு வெயிலாக தான் இருக்கும். என்ன பிளான் பண்ண அப்படின்னா எங்கேயும் இடையிலலாம் பிரேக் எடுக்க வேணாம், டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈச்சனாரி போயிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஏன்னா இடையில ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அப்படியே டைம் இதிலே போயிடும். ஏன்னா இப்போ டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock ஆச்சு. ஸோ 3 o'clock கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட் கிட்டேயே வந்திருக்கோம். வீடு போகிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து தான் ஆகணும். கேஸ் நம்ம லஞ்சு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்போம். ஓகே நவீனா பாய். நவீனா கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டில் தான் இருக்கும். நவீனா வந்துட்டு ஓகே நான் இப்படியே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் வந்துட்டுருக்கோம். ஸோ உடுமலைப்பேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கிளைமேட் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். ஸோ மழை வர்றதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பொள்ளாச்சி ஹைவேக்கு வந்துட்டோம். ஸோ பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ கிளைமேட்டு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு கோயம்புத்தூரும் மழை தான் நினைக்கிறேங்க. ஏன்னா அங்கே லைக் லாங் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது, அங்கேயும் வந்துட்டு மழையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அங்கேயும் மழையாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 kilometers தான் கிட்ட போயிடலாம், கோயம்புத்தூர் ரீச் ஆகிடலாம். பொள்ளாச்சி ரோட்லேயும் சரியான மழைங்க. இப்போ தான் வரும்போது உடுமலைப்பேட்டை கிட்ட வெயில் அடிச்சது, எல்லாத்தையும் காய வச்சுட்டு வந்தேன். திரும்பியும் நம்ம பேண்ட்டு ஷூ எல்லாமே நனைஞ்சிருச்சு. கைஸ் இங்கே பாருங்கள், இவரோட பேக் வேறு ஒன் சைடாக இருக்குங்க. கண்டிப்பாக கீழே விழுக்கிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக அவர்கிட்ட சொல்லி ஆகணும். ப்ரோ 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 பேகு கீழே விழுகிற மாதிரி இருக்குது பேகு. தள்ளுவோமா? என்ன ஆச்சு? இல்லை திடீர்னு போயிடுச்சு வண்டி. கடை போச்சு. அட்லீஸ்ட் ஒரு கையாச்சு காட்டிட்டு போயிருக்கணும். ஹியூமனிட்டி செத்து போச்சு. ஹியூமனிட்டி செத்து போச்சு மச்சா. வயசு வர வழியில் நம்மளோட புல்லட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. இந்த வண்டியில் ரிலே எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணினா பம்ப் ஒர்க் ஆகும். ஸோ கைஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க, வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். ஸோ நம்ம கோப்ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஃபிஷியண்டாக சார்ஜ் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் நல்லா vlog வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். Signing off, TN37 Biker. Catch you again in the next vlog. Bye bye.